அம்மா சொல்றதை கேட்டுனா உனக்கு வீட்டுல நிம்மதியே இருக்காது. சண்டை பிரச்சனையா இருக்குன்னு உங்க அம்மா தான் வந்து சொல்றியா? பெரும் பிரச்சனையை உண்டாக்கி உன் மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டாரா? இங்க இருந்து போவியா வீட்டுக்கு? அப்புறம் சண்டை தான் வீட்டுல. உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சொல்லிடுவாங்க என்ன உங்க அப்பா அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்ட்டு. இதுக்கு தான் சொல்றேன், அம்மா சொல்றதுல காதலே வாங்கிக்காத. நல்லதே என்ன, உனக்கு நல்லதே நடக்கும். அதுக்குன்னு இல்லப்பா, எவ்வளவுதான் நானும் வேலை செய்யறது சொல்லுங்க பாப்போம். வீட்டுல ஒரு ஆளா இருந்துட்டு நான் தான் எல்லா வேலையும் பாக்குறது. யார் இருக்காங்கன்னா பேரு என்ன வேலை பாக்குறாங்க, எனக்குன்னு என்ன வேலை பாத்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சு. அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா எனக்கு உடம்பு அலுப்பா இருக்காதா? இருக்கதாமா செய்யும். நானும் என்னதாப்பா பண்றது? உன் நன்மை எனக்கு புரியுதுமா, இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் அந்த வீட்டுக்குன்னு போயிட்ட, உன் குடும்பம் ஆயிருச்சு. உனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கலாமா? என் பேத்தியை யோசிச்சு பாரு. சரிப்பா. யார் எது சொன்னாலும் காதல வாங்கிக்காதமா. காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுரு. ஓ வேலை நீ கரெக்டா பாருமா. மாமனார் மாமே நல்லா பாத்துட்டீங்கன்னா பின்னாடி காலத்துல பொண்ணு நினைப்பா, என்னடா இந்த காலத்துல எங்க அம்மா இப்படி நல்லா பாத்துக்கிறாங்களே, பின்னாடி காலத்துல நம்ம அம்மா நம்ம நல்லபடியா பாத்துன்னு நினைப்பாமா. சரிப்பா. சரியாமா? அப்பவே நினைச்சேன் என்னடா உங்க அப்பா என்ன காபி போட சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்றாருன்ட்டு. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? உனக்கு நல்லது எடுத்து சொல்லிருக்கேன். மேற்கொண்டு அவகிட்ட பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காத. ஏ ராஜ்குமாரே, என்னம்மா அப்பா பேர் சொல்லிட்டு இருக்க? அம்மா உங்க அம்மா இப்படி நடந்துக்கிறான்ட்டு இப்பெல்லாம் கொஞ்ச நாள் வீட்டுல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அம்மாக்கு என்ன கோவம் தான் என் பேரை சொல்லி கூப்பிடுறது. வீட்டுல மட்டும் இல்லாம வெளியே போனாலும் அப்படிதான். என்னம்மா இப்படி பண்றீங்க? ஆமா உங்க அப்பா அப்படியே சொல்லி கிழிச்சிட்டாரு. அப்பா பேர்ல நீ சொல்லலாமாமா? அடி போடி. உங்க அப்பா ரொம்ப ஒழுங்கு. நானே என்ன பிரச்சனை சொல்ல உங்க அப்பா கண்டுக்கவே மாட்டாரு. என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். பக்கத்து வீடு எய்த்த வீடுன்னு எல்லார் வீட்லயும் பிரச்சனை பண்ணிருக்காமா உங்க அம்மா. இதுக்கு நமக்கு 4 பேர் வேணுமா இல்லையா? ஆமா ரொம்ப முக்கியம் பாருங்களா. என்ன அவங்களுக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன இப்ப நீங்க வாங்குங்கற? மனசுல எப்படி தோணுதோ அப்படிதான் கூப்பிடுவேன். சரி சரி காப்பியை கொடு முதல்ல. காப்பில எது கலக்கல? காப்பில என்ன கலப்பாக? காப்பி தூள் தான் கலப்பாக. அதுக்கு இல்ல ராணி, அவளுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டுக்கிட்டு நீ எதுக்கு எனக்கு ஆகாத வேலை பாத்தீனா? முத காப்பி குடிக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் குடு. புஷ்பா அம்மா தாமா காப்பிய குடி. உனக்கு எது சொல்லி கொடுத்தாலும் இப்படிதான் நல்லது நினை அடுத்தவங்க நல்லது நினை சொல்லியே குட்ட குட்ட குனிய வச்சிருவாரு. கிட்ட யார் எய்த்து பேசினாலும் நம்மளும் பேசணும். இதுதான் சரி வரும். அதை விட்டுட்டு பாத்தியா உங்க அம்மா இப்பவே எப்படி இருக்கான்ட்டு வயசுல இப்படி இருக்கான்டா. உங்க அம்மாக்கு கல்யாணம் இருப்ப எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருமா. ஆமா அவ கேட்டா பாருங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? காப்பிய வாங்குங்க. நீ 2 நிமிஷம் கையில வச்சுக்க மாட்டியா? வாங்கல நான் கீழே போட்டுருவேமா. குடு. அப்புறம் காப்பி கேட்டாலும் போட மாட்டே நீ. உங்க அம்மாக்கு சுகர் பிரஷர் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன். சுகர் பிரஷர் எல்லாமே இருக்கு எனக்கு. எல்லாம் நீயே ஏற்படுத்திடுது. அதான் நான் சொல்றேன். எனக்கு ஏதாவது இருக்கா? என் மேல எம்புட்டு கோவப்படுற? அது பேசு, நான் அமைதானே போறேன். இந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும் நம்மளும். அம்மா உன் பொறுமையில எனக்கு கிடையாதியா? புஷ்பாமா நீ உள்ளார வாத்தா. நீ உள்ளார போவாதம்மா. இங்க பாருங்க, அம்மாவும் பொண்ணை பிரிக்க நினைக்கிறீங்களா? அப்புறம் அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி காப்பில ஏதாவது அந்த ஆளும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இரும்பு உடம்புக்கு ஒன்னும் ஆகாது. ஓ மனசுல அவ்வளவு நினைப்பு வேற உங்களுக்கு. ஏமா நான் வந்தது வராதமா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? நான் அமைதியா போனாலும் வேணும்னே உங்க அம்மா உங்களுக்குறால. அப்பதானே 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இம்புட்டு கோவம் தேவையா அவளுக்கு? அம்மாக்கு நீதாம நல்ல புத்திமதி எடுத்து சொல்லணும். அம்மாவோட அட்வைஸ்லாம் உனக்கு தேவையே இல்ல. இங்க பாருங்க, மேற்கொண்டு அவகிட்ட என்ன சீண்டி பாக்குறீங்க? சீண்டி எல்லாம் பாக்கல, அவளுக்கு நல்லதா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நல்லதெல்லாம் ஒண்ணு தேவையே இல்ல. வீட்டுல மாமியார் நல்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுக்காக சொல்லிட்டு இருக்கிறது. நீ இப்படி இரு அப்படி இருந்து அதை விட்டுட்டு பொறுமையாரு. எதுவும் பேசாதனா அந்த காலம் மாதிரி எல்லாத்துக்கும் அமைதியா போயிட்டு இருக்கிறது. அந்த காலம் வந்தாலும் இந்த காலம் வந்தாலும் எல்லாத்துக்கும் பொறுமையா தான் போகணும். பொறுமையா தான் சாதிக்க முடியும். ஆமா என்னமோ பண்ணிக்கோங்க. நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு என்னத்தே பேசிக்கோங்க. என் பொண்ணுக்கு நல்லதா சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க பண்றதுனாலதான் உங்க பேச்சுக்கிட்டு அவளும் தலையாடிட்டு இருக்கா. போங்க நான் போய் சமைக்கிறேன். அந்த வேலையை பாரு போ. நீ பொண்ணு விஷயத்துல குடிக்கவே கூடாதாமா. ஆமா இதை ஒண்ணு சொல்லிக்கோங்க. விடுமா, அம்மா பேச வச்சு கவலைப்பட்டு இருக்கியா? முத காப்பிய குடிமா. உங்க வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளவு சோகமா இருக்கு, நல்லாவாமா இருக்கு. நல்லா கலகலன்னு இருமா, ஜாலியா இரு. சரிப்பா. சரிப்பான்னு சொல்லிட்டு இன்னமும் சோகமா இருக்கியே, நல்லா சிரிச்ச கலோட இருமா. தானே அப்பாக்கு நல்லா இருக்கும். சரிப்பா. இப்பதான் என் பொண்ணை பார்க்க நல்லா இருக்கு. சரிதா காப்பிய குடி. குடிங்கப்பா. சரிம்மா. காப்பியை குடிச்சிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அந்த தடவை தங்கச்சி வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போமா. சரிப்பா. பேத்தி வந்தா சொல்லிட்டு தான்ப்பா வந்திருக்கேன். மாமியார் பாத்துக்குவாங்க. சரிம்மா. மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறது? பொண்ணு புஷ்பா வந்திருக்கு, அதுக்கு என்ன பிடிக்குதோ அதே சமைச்சது. என்னடி அம்மா 2 பேரும் என்ன கோவப்படுத்திட்டு பொண்ணுக்கு பிடிச்சத மட்டும் நான் சமைக்கணுமா? காப்பி வேணும்னு கேட்டீங்களே குடுத்தேனே. குடிச்சிட்டு ராணி நீ குடிச்சியான்னு கேட்டீங்களா? அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. பொண்ணு நம்ம வீட்டுக்கு விருந்தாளி மாதிரி வந்துட்டு போவா அப்பப்ப. நான் தானே உங்களை முழுசா பாத்துக்கிறது. எல்லாம் மறந்துருங்க. பொண்ணு பொண்ணை கட்டிட்டே அழுவுங்க. அதுக்குன்னு இல்லடி, பொண்ணு சோகமா வந்திருக்கு விஷயம் கேட்டுட்டு நம்ம தான் நல்லது சொல்லி அனுப்பணும். ஆமா ரொம்ப நல்லது சொல்லிட்டீங்க பாருங்க. ஏண்டி புஷ்பா சொல்லுமா. எப்பா சத்தத்தை பாரு. இதுக்கு முன்னாடி பேசிட்டு இப்ப பாரு சொல்லுமாவா. என் பொண்ணு சத்தம் போட பேசினா உனக்கு என்ன கோவம்? நீ உங்க அப்பா பேச்சே கேட்டேரு. நாளைக்கு ஒரு நாள் உன் மாமியார் நாத்தனாலும் உன் தலையில தான் முறை அரைக்க போறாங்க. பாத்துக்கோ, இதேதான் நடக்க போகுது. அதெல்லாம் நடக்காது. போ நான் சமைக்கணும் நிமிடம் கேட்கவே கூடாது. என்ன தோடுதோ அதான் நான் சமைப்பேன். உன்னை யாரு கேட்டா என்ன சமைக்கிறதுன்னு? ஏமா புஷ்பா? ஆமாப்பா. அம்மா கோவத்துல கூட ரொம்ப அழகா இருக்கல. ஆமாப்பா. அப்படியா? வந்து காய் அரைஞ்சு கொடுத்துருப்பாங்க வாங்க. ஐயோ தப்பா சொல்லிட்டேமா, உங்க அம்மா நல்லாவே இல்ல. ஏன்பா இப்படி? சும்மாமா காப்பி குடி. போய் குடிச்சு ரெஸ்ட் எடு சரியா? சரிப்பா. இங்க அவங்க அம்மா கிட்ட இருக்காத. அதான் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, பொண்ணு சரசு குஷ்பூலாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பேசிட்டு இருமா. உனக்கு மனசு ரிலாக்ஸ் ஆயிடும். சரிப்பா. சின்ன பிள்ளை எந்தடி நல்லா ஜூஸை வயிறு ஃபுல்லா குடிச்சிட்டு
மட்டையாயிட்டு படுத்துட்டு இருக்க எங்களுக்கும் அந்த கட்டில படுக்கணும்னு ஆசையா இருக்காதா? எந்திரி. இந்தா பாக்குறீல நீயே சேசிக்கே பத்த மாட்டேது, சின்னதா இருக்கு. வந்து படுத்த கட்டில் உடஞ்சிடாம. அண்டி குஸ்பாக்கா ஓட்டுற பாவம் தானே, உட்கார விடுவே அதையும். என்னாலாம் முடியாது. இல்ல முடி பாடி இவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காடி. சில ஜூஸ் வாங்கி கொடுத்தது நானு. என்னது நீ ஜூஸ் வாங்கி கொடுத்தியா? நல்லா நீடு நெடுமர மாதிரி வளர்ந்து கிடக்குற. கழுத்தை தூக்கி தான் பேச முடியுது. நீ மட்டும் நல்லா குண்டா வளர்ந்து கிடக்குறியே. உன்னை ஏதாவது நான் சொன்னேனா? யாடி சிரிச்சது? நான் தான் கோய். இதா வாங்க போற, பேசாம உட்காந்துடி. ஏய் சின்ன பிள்ளை, என்ன பிள்ளை? அந்த புஷ்பாட சொல்லி எல்லாமே வாங்கி கொடுத்தது நான் தான். இந்த கதையை நிப்பாட்றியா? போதும். இப்ப என்ன உனக்கு? இந்த கட்டில மட்டும் இட கொடுப்பல, நான் உட்காந்துக்கிறேன். லூஸ் அது நீ உட்காந்துன்னா உடஞ்சு போயிரும்ல. தரையில சாக்கு விரிச்சிருக்கேல்ல, அப்படியே உட்காரு. ஏன் பொட்டெக்ஸ் அதுல உட்காராதோ? நீலமுடி, என்னடி சிரிப்பு உனக்கு? என்ன சிரிப்புன்னு? இல்லக்கா, சின்ன பிள்ளை காமெடி பண்ணிட்டு இருக்காளா, அதான் சிரிப்பு வந்துருச்சு. ஏன் சின்ன பிள்ளை அந்த அக்கா அமுழுத்துட்டே இருக்க? நம்ம எல்லாரும் ஒன்னா வந்திருக்கோம், ஜாலியா பேசுறது விட்டுட்டு அந்த அக்கா அமுழுத்துட்டு இருக்க பாத்தியா? ஏண்டி நீயாவது என் பக்கம் இருக்கியே? நான் எப்பவுமே உன் பக்கம் தான்க்கா. சரசு புரசே புஷ்பாக்கா ஜூஸ் அது நீ வாங்கி குடிச்சியோ? அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? ஏ நிறுத்திடி. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்களா நான் தேடுறது? ஏ புஷ்பாக்கா வந்துட்டாங்க. அக்கா சொல்லுக்கா. அம்மா உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். அக்கா வந்து பேசிட்டு போங்க, வந்து உட்காருங்க வாங்க. பரவாயில்ல. அம்மா இது யார் வீடு? ஏன் வீடு? ஓஹோ அப்படியா, நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கு வீடு. தேங்க்ஸ் புஷ்பா. அப்பா உள்ளார வா, தண்ணி குடிப்ப. சாப்பாடு செஞ்சு வச்சிட்டேன், சாப்பிடுவ. ஐயா அதெல்லாம் வேண்டாம்க்கா, எனக்காக சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. வரும்போது காப்பி குடிச்சிட்டு வந்தேன். ஓஹோ அப்படியா, சரி. கூட்ட நீயே கேளு புஷ்பா. சொல்லுக்கா. ஏன் வீட்டுக்கு வந்து என்னையவே இந்த ஸ்டூல்ல உட்கார விட மாட்டேங்கிறாங்க இவளுங்க. யார் அது? வேற யாரு? நான் தான். அக்கா நீயே சொல்லு. சொன்ன சில பொண்ணு பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, சின்னதா ஸ்டூலு இருக்கட்டி, அந்த ஸ்டூல்ல அந்த குஷ்பு அக்கா உட்காரணுமா. அப்படி உட்காந்தா புட்டுட்டு போயிடாது. நீ அப்படி சொல்லிட்டு இருக்க? அவங்க வீடு, அவங்க கட்டில அவங்க உட்கார்றாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த கட்டில சேவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இப்படி? அதான் ஆமாக்கா, உட்காந்து அந்த கட்டில சப்பானி ஆயிடுச்சு. உட்காந்து அந்த கட்டில சப்பானி ஆயிடுச்சா? ஆமாக்கா. அது கண்ணு இருந்தா கூட அழுதுரும். ஏய் வீட்டை விட்டு வெளியே போடி. நீ வீட்டுக்கு வந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா நீ? விடுங்கக்கா, என்ன கோபப்படுறீங்க? சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்காவ. சின்னப்பல அந்த அக்கா பாவம்ல, அப்புறம் வீட்டை விட்டு துரத்தி விட்டுற போது நம்மளே சும்மா பேசிட்டு இருக்கான்னு குஷ்பு அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது இடக்க முடக்கா சொல்லி வச்சிடாத. எனக்கு எப்பவுமே அதானே பழக்கம். போது நிப்பாட்டிடி. என்ன குஷ்பக்கா கோவப்படும் போது வாயெல்லாம் கொப்பள மாதிரி வீங்கிட்டு இருக்கு? பாத்து என்னடி சொன்ன நீ? குஷ்பக்கா வாயில ஈ போயிட போகுது. ஏன் சின்ன பிள்ளை இப்படி இருக்க? அமைதியா இருவேன். எனக்கு எப்பவுமே குஷ்பக்காவை சீண்டி பாக்குறதா ரொம்ப பிடிக்கும். ஆனா வாயை பொழந்து கத்துறது வாயை வலிக்குது. எனக்கு வலிக்குதுல, அப்ப பேசல உட்காந்துரு. ஏன்டி இப்படி சொல்லிட்டே இருக்க? என்னதான் உனக்கு சீண்டி பார்க்க தோணுமா? இல்ல முடியக்கா இருக்கு, சரசு இருக்கா, புசு புசு ஜூலி இருக்கா? அது புசு புசு ஜூலி? ஆமா. ஓஹோ உங்களுக்கான பட்ட பேரோ? ஆமா ஆமா. நல்லா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் பேர் சூஸ் பண்ணேன், நல்லா இருக்குல்ல? அக்கா எல்லாரும் வந்திருக்காங்க, அப்படியே புஷ்பாக்கா வந்திருக்கு. அதுக்கு இப்ப எல்லாருக்கும் காப்பி எடுத்துட்டு வரியா? வெயில உங்ககிட்ட பேசி நாக்கே வறண்டு போச்சு. இல்ல சூடா காப்பி எடுத்துட்டு வரியா? நாக்கு வறண்டு போச்சுன்னா ஜூஸ் தானே குடிப்பாங்க. அட இப்பதானே ஜூஸ் குடிச்சோம். எதனைக்கா காசு கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா? அட ஆமால, அதுக்குதான் இந்த காட்ட ஓசிலே காப்பி குடிச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். அப்படியே புசு புசு ஜூலியக்கா வீட்டுல நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு நேரா வீட்டுக்கு போயிட வேண்டியதா. என்னக்கா சொல்ற நீ? அட ஏக்கா இப்படி அழுவுற? ஏண்டி நீ அழுதுட்டு இருக்க? என் வீட்டுல சாப்பிட வரேன்னு சொன்னால அதுக்குதான். ஒரு சோறு போடுறேன்னு சொல்றதுக்கு இப்படி அழுவுறியே? இதெல்லாம் சோறு போறது உனக்குதான் புண்ணியம். எனக்கு சோறு போறத பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா ஏக்கா சோறு தின்னு அண்டா குண்டாவா திம்ப? என்ன சின்ன பிள்ளை அங்க போயிட்ட? ஏங்கடி உங்களுக்காக நான் எம்பூட்டி விஷயம் செஞ்சிருக்கேன். வயல்வெளியில பழம்லாம் அறுத்து கொடுத்துருக்கேல, இதெல்லாம் மறந்துட்டு ஒரு சோறு போறதுக்கு இம்பூட்டு அழுவுறியே? உங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. அவ சோறு புள்ளதானே, புஷ்பாக்கா காப்பி கொடுக்கல. நம்ம வீட்டுக்கு வா. சரிக்கா வரேன். என்னக்கா சாப்பாடு? நேத்து வச்சு பழைய சோறு இருக்கடி, சாப்பிடியா? பழைய சோறு நேத்து வச்சு பழைய சோறா? என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? பழைய சோறு சாப்பிட ஆள் மாதிரியா நான் இருக்கேன்? நான் கறி கிரிமா சாப்பிடவே நானு, என்னைய பழைய சோறு சாப்பிட வைக்கிறீங்களே? சரசக்கா ஓ வீட்டுல என்ன இருக்கு? என் வீட்டுல நேத்து போட்ட காப்பியா பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருக்கேன், வா சூடு பண்ணி தரேன். நேத்து போட்ட காப்பியா? ஆமாண்டி, பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருக்கேன். ஏ சின்ன பிள்ளை பழைய சோறு சூப்பரா இருக்கும், வா தரேன். ஒண்ணு வேண்டாம், பழைய சோறு வேண்டாம், காப்பியே வேண்டாம். ஏன்டி இப்படி சொல்ற? உனக்காக நான் சூடு பண்ணி தரேன்டி. ஆமா, அந்த சூடு பண்ற காப்பியை நீயே குடிச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படியா வரைப்பீங்க? தண்ணி கேட்டா கூட தர மாட்டீங்க போல இருக்கு. தண்ணியை மோந்து வந்து கொடுத்துட்டு இந்தா தண்ணின்னு கொடுத்துருவீங்க நீங்களா? இந்தா புசு புசு ஜூலி, நீ எல்லாரும் இவ்வளவு கேவலப்படுத்தி பேசவும் நீயும் குஷ்பு எல்லாரும் இப்படி அழுவுற பாத்தியா? ஆமாண்டி, உனக்கே இந்த நிலைமையா? உனக்கு பழைய சோறு நேத்து வச்ச காப்பி வேற. புஷ்பக்கா வீட்டுக்குள்ளார வாடி, உனக்காக எனக்காக சுடு சோறு மட்டன் குழம்பு தருவியாக்கா? ஒரு வாரான மட்டன் குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், உனக்காக சூடு பண்ணி தரேன், வந்து சாப்பிடுவா. ஒரு வாரான மட்டன் குழம்பா? அதான் ஆமா புஷ்பா, அதெல்லாம் சாப்பிட்டேன்னு நினைச்சுக்கோவே. அதை மட்டும் நான் சாப்பிட்டேன், அவ்வளவுதான். கக்கூஸ்லயே தான் உட்காந்துருக்கணும். அவ்வளோ அருமையா குழம்பு வச்சிருக்கேன்,
என் குழம்ப பார்த்துட்டு உன் குழம்பு வேணாம் ஒண்ணு வேணாம். இங்க யாருமே என்கிட்ட இந்த மாதிரி பழகவே வேண்டாம். அரசக்கா உன் வீட்ல என்ன வச்சிருக்க சொல்லு. என் வீட்லயா? என் வீட்ல சரஸ் ஒரு டிஸ்ட் கொடுக்க போறா. இல்லக்கா என் வீட்ல உன் வீட்லதான் டக்குன்னு படக்குன்னு சொல்லுவியா? வந்து சாப்பிட வரலாம் பசிக்குதுன்னு பார்த்தா உன் வீட்ல இழுத்துக்கிட்டே இருக்க. படக்குன்னு சொல்ல மாட்டியா? என் வீட்ல நேத்து வச்ச கருவாட்டு குழம்பு இருக்கு, சாப்பிடுறியா? கருவாட்டு குழம்பா? சரசு புரசு, இனிமே நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் எனக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும். எனக்காக போட்டு கொடுவேன், நானும் சாப்பிடுறேன். சாப்பிடுவேன், ஆனா கருவாட்டு குழம்பு நேத்து வச்சதுதான். ஆனா சாப்பாடு என்னது? சாப்பாடு நேத்து வச்சது, பரவாயில்லையா? அட பரவாயில்லக்கா, தண்ணி ஊத்தி வச்சு கருவாட்டு குழம்பு சாப்பிட்டா அமோகமா இருக்கும். சரி அப்ப என் வீட்டுக்கு வந்துடாத. இவ்வளவு தூரம் நம்ம எல்லாம் பழகி என்னை இப்படி பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? சோறு போட கூட நாதி கிடையாது. அட ஏக்கா இப்படி அழுவுற? அப்புறம் வானு சோறு போடுவீனா விட்டுட்டு வீட்டுக்கு வராதுங்கிற? நல்ல மரியாதை கொடுக்குற எனக்கு. ஏண்டி எங்க வீட்டுக்கு வா சாப்பிடுன்னு சொன்னேன், கேட்டியா நீ? நான் வீட்டுக்கு வந்து என்னையே ஓட்டிக்கிட்டு இருந்தேன், பாத்தியா உனக்கே இந்த நிலைமை ஆயிடுச்சு. புசு புசு ஜூலி, நீ சிரிக்காத, பயமா இருக்கு எனக்கு. இளமுடி என்னடி? ஓ சாப்பாடே தேவல எனக்கு. சாப்பிட வரியா? வாரேன். சின்ன பிள்ளை போகாத, வேண்டாம். பழைய சோறு ரொம்ப நாள் சாப்பிட்டா வயிற்றுல தான் போவோம். ஐயோ அதுவும் போச்சா இப்ப? அடியே சின்ன பிள்ளை. அத்தை போச்சு, நீ செத்த. ஏண்டி நம்ம வீட்டுல சோறு போட்டு கிடக்கு, ஒரு பொங்கி சாம்பார் வச்சிருக்கேன், அதை சாப்பிட துப்பு இல்ல உனக்கு? நீ ஊரு ஃபுல்லா சோறு கேட்டு அலையிறியா? நீ என்ன பிச்சைக்காரியாடி எல்லாருக்கிட்டே சோறு கேட்டு அலையிறதுக்கு? அப்படின்னு இல்லத்த, நம்ம வீட்டுல சோறு வச்சிருக்கேன், நானு குழம்பு வச்சிருக்கேன், காய் வச்சிருக்கேன், சாப்பிடறத விட்டுட்டு சாப்பிடலாம். வாடி முத சாப்பிடுறி, வா, சூடா இருக்கு, டக்குன்னு சாப்பிடுவ வா. ஆமா இவ்வளவு சுட சுட கவனிக்கிறாங்க உன்னைய, அதை விட்டுட்டு என்னைய குறை சொல்ற பாத்தியா? அத பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னடி? நீங்க போங்க, நான் சாப்பிட வந்துடுறேன். நம்ம வீட்டுக்கு வந்து சேரு, இல்ல அவ்வளவுதான் உன்னைய. சரித்த வந்துடுறேன். மாமியார் இவ்வளவு பாசமா சாப்பிடவான்னு கூப்பிட்டு இருக்காங்க, அவங்கள பேசி பேசிட்டு இருக்கியே. சூடா சுட சுட இருக்குங்கிறாங்க. எல்லாம் சூட சுட சுடதான் இருக்கும். ஆனா என்னடி 2 நாள் வச்சத ஃப்ரிட்ஜ்ல வச்சு சூடு பண்ணி வைக்கிறாங்க. நல்லதா போச்சு. சின்ன பிள்ளை, நீ எங்க போனாலும் இப்படிதான் போல இருக்கு. என்னோட கவலை யார்கிட்டக்கா சொல்லி அழுவுறது? வீட்டுல இருக்க முடியல, வெளியே வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க இப்படி அவமானப்படுத்துறாளுங்க. ஒரு வாய் சோறு போடுனாலும் போட மாட்டேறாளுங்க. அதனாலதான் உடம்பு இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பத்தி குச்சி மாதிரி கண்டதை சாப்பிடுறீ, அப்பதான் என்ன மாதிரி இருப்ப நீ? கண்டதை சாப்பிட்டு நான் ஒன்ன மாதிரி இருக்க மாட்டேன். நேரா ஸ்ட்ரைட் பரலோகத்துக்கு தான் நான் போயிடுவேன். ஒரு நாள் இப்படி சொல்லாத சின்ன பிள்ளை, நீ இல்லாத வாழ்க்கைனால கண் கூட பார்க்க கூட முடியாது. என்னக்கா சொல்ற உண்மையாவா? ஆமாண்டி, நீ போயிட்டீங்கன்னா உன் கூட நானும். அக்கா மேல பாசமா இருக்க ஒரே அக்கா நீதான். ஏண்டி அப்படி சொல்ற? எனக்காக யாரும் சோறு போட மாட்டேங்கிறாங்க, ஆனா நான் ஒருத்த வார்த்தை சொன்னதுக்காக இப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க, அதுவே எனக்கு போதுங்க. சின்ன பிள்ளை இங்கதான் இருக்கியா நீ? ஏக்க என்னை தேடி வந்திருக்க? சேத்த நில்லுக்கா, நின்னு பேசும்போத. அடி ஏண்டி அழுவுற? இல்லக்கா, எனக்காக இப்படி எல்லாரும் உனக்காக நானு என்னக்கா உனக்காக நானு ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன்டி ஒண்ணு, சாப்பிட வரியா? என்னக்கா செஞ்சிருக்க? அப்ப எங்களுக்கு? எனக்குக்கா? எனக்கு அது ஸ்பெஷலா சின்ன பிள்ளைக்கு மட்டும்தான். என்னதுக்கா? நேத்து சுட்ட இட்லியும் மீன் குழம்பு இருக்கு, சாப்பிட வரியா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்க சங்காத்தமே வேணாம் இனிமே எனக்கு. ஏல புஷ்பாக்கா, இவங்க கூட நம்ம பழகவே கூடாது. லட்சணத்தை பார்த்தா இப்படிதான் தோணுமோ? ஒரு பழைய குழம்பு, நேத்து வச்ச இட்லி, பாத்தீங்களாக்கா எப்பெல்லாம் நம்மள பார்த்து சொல்றாங்கன்ட்டு. என்னடி பண்றது, உன் முக லட்சணம் அப்படி இருக்கு. என்னக்கா நீ இப்படி பார்த்து சொல்லிட்ட? சும்மா சொன்னேன்டி. இட்லி வேணுமா வேணாமா? உங்க சங்காத்தமே வேணாம் எனக்கு. நான் போறேன் இங்க இருந்து. முத தூர தள்ளுங்க. ஏல சின்ன பிள்ளை போகாதடி. ஏடி சின்ன பிள்ளை, ஏண்டி போகாதடி? சின்ன பிள்ளை வர இரு, சூடா இட்லி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ பேசாம புனித, நான் எங்கடி போறது? வர இருடி. சின்ன பிள்ளை போகாதடி எங்களை விட்டுட்டு. ஏன் நீல முடி வரலையா நீ? வரல போ சின்ன பிள்ளை. அட என்னக்கா இப்படி போனதுக்கு அப்புறம் சிரிக்கிறீங்க? அது அப்படிதாம்மா, இன்னைக்கு சண்டை போட நாளைக்கு சேர்ந்துருவாளுங்க. அதை பத்தி எனக்கு தெரியாது, காலையில பின்னாடி நான் போகவே இல்ல. அப்படியா? சண்டை போட்டு உடனே பிரிஞ்சிருவாங்கன்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்ல, சின்ன பிள்ளை இதே இடத்துல எக்கோய் வந்து நிக்கும் பாரு. ஓஹோ ஆமாமா, நீ வீட்டுக்கு போ. சரிக்கா, நீங்களும் வீட்டுக்கு போங்க. சரிம்மா, நாளைக்கு பாக்கலாம். சாயந்தரமே நான் ஊருக்கு கிளம்பிடுவேன்க்கா. ஓஹோ அப்படியா? இனிமேட்டு எப்போ ஊருக்கு வருவேன்? இனிமேட்டு எப்போ வருவேன்னு தெரியல. எல்லாரும் வாங்க என் வீட்டுக்கு. என்னம்மா, என்ன சாப்பாடு போடுற? நினைக்கிற மாதிரி பழைய குழம்பு பழைய சாப்பாடுலாம் கிடையாது, சுட சுட எல்லாம் வச்சு தரேன் வாங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரோம். கண்டிப்பா வாங்கக்கா. சரிப்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்க்கா. கேட்டு வாங்க, நானே கிளம்புறேன். பாய்க்கா.